இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, என்று இயேசு கிறிஸ்து வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சட்டுன்னு வெளியே போகணும்னு தோணுது. வெளியே போறாரு. ஏன்னா அவர் வீடு கடற்கரையோரம் ஒட்டி இருக்கிறது. நமக்கு தெரியும், இன்னைக்கு கூட நம்ம வீடியோஸ்ல நிறைய பார்க்க முடியும். அப்படி போறாரு, கடற்கரையில் போய் உட்கார்றாரு. வீட்டில இருந்து வெளியே வந்தா கடற்கரை உட்கார்றாரு. அப்போ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிடுது. அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்துடுறாங்க. நிறைய பேர் வந்த உடனே அவங்களுக்கு போதிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆகவே என்ன செய்யறாரு, சட்டுன்னு ஒரு படகுல ஏறுறாரு. அந்த படகு அது கடற்கரை ஓரத்துலையே அந்த தண்ணியில் கொஞ்சம் தூரம் அப்படி போய் அங்கே உட்கார்றாரு. படகுல உட்கார்றாரு. மக்கள் அப்படியே கரையிலே உட்கார்ந்துருக்குறாங்க. அங்கே பேச ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும், பெருங்கடலை போன்ற கடல் அது அல்ல, அது ஒரு ஏரியை போன்றது. ஆகவே பெரிய அலையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கடலில் வந்து மோதி அதெல்லாம் எதுவும் நடக்காது. மிக அமைதியான ஒரு கலிலேய கடல் நமக்கு தெரியும். அங்கே உட்கார்ந்து அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? இன்னைக்கு விதைப்பவன் ஓமை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அந்த கதையை சொல்கிறார். அது ஒரு ஓமை, ரைட்? நமக்கு தெரியும் அவர் என்ன போதிச்சார். 4 வித நிலங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். விதைப்பவன் வருகிறான். பெரும்பகுதி நம்ம முழுசா படிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். ஒருவேளை 13ஆம் அதிகாரம் மத்தேயு 1-23 ஷார்ட்டா நான் சொல்றேன். 4 வித விதைப்புகளை பற்றி சொல்லுகிறார். விதை என்பது என்ன நமக்கு தெரியும் தானே? விதை என்பது இறை வார்த்தை. அதுதான் விதைக்கப்படுகிறது. வார்த்தை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின நற்செய்தியில முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் வார்த்தை என்று ஆரம்பிக்கிறது. அவர் பெயர் வார்த்தை. அந்த வார்த்தை கடவுள். அந்த வார்த்தை கடவுளுக்குள் இருந்தது, அது கடவுளாய் இருந்தது என்று சொல்கிற அந்த ஒரு காரியம். அதுதான் மண்ணுலகில் இறங்கி வந்தது, மனித உருவச்சு நம்மிடையே குடிகொண்டது. இதுதானே வார்த்தை. இயேசு கிறிஸ்து விதைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து விதைக்கப்படுகிறார் என்பது வேதாகமம் தான். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் தான் அந்த விதைக்கப்படுவதாகவும் இருக்கிறது. ரைட், பாருங்க. அப்படி விதைக்கப்படுவது முதலில் எங்கே விழுகிறது? முதலிலே அது வழியோரத்தில் விழுகிறது. 2வது நமக்கு தெரியும் மண், அடிமண் இல்லாத அந்த பாறை நிலத்திலே விழுகிறது. 3வது நமக்கு தெரியும் முட்செடிகள் நடுவே விழுகிறது. 4வது அது நல்ல நிலத்திலும் விழுகிறது. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் என்ன ஆயிற்று என்று இயேசு கிறிஸ்து அதை விளக்கி சொல்கிறார். விளக்கி சொல்வது என்ன? முதலிலே விழுந்தது அது என்னவாயிற்றாம்? அந்த வார்த்தை விதைக்கப்பட்டதாம். அது வழியோரம். ஆகவே மிதிபடும். வழியோரம் என்ன? மிதிபடும். மிதிபட்டு போயிற்று. மிதிபட்டு போனவுடன் பறவைகள் வந்து அவற்றை தின்று விட்டது. பறவைகள் ஆண்டவர் குறிப்பிடுறது பிசாசை குறிப்பிடுகிறார் இல்லையா? பிசாசுகள் அதை தின்று விடுகின்றன. ஏனென்றால் அந்த வார்த்தை வேற யாரிடமும் கிடைக்கப்படாதபடி அவை பார்த்து கொள்கின்றன. அப்படி செய்கிற காரியமாக இருக்கிறது பிசாசு தனாது. ரைட், ஒன்று வேஸ்டா போச்சுங்க. ஆமா, இதை நம்ம எங்கே ஒப்பிட முடியும்? நம் கோவில்களுக்கு போகிறோம், வேறு இடங்களுக்கு போகிறோம். இந்த வார்த்தைகள் எங்கிருந்தோ வந்து விழுகிறது. சில பேர் மைக்ல சொல்றது நம்ம காதுல விழுது. சம்டைம்ஸ் கோயிலில் போகும்பொழுது வழிபாடுகளின் மத்தியில் இன்று அப்படித்தானே இருக்கிறது. வழிபாடுகள், பெரும் வழிபாடுகள் நடக்கிறது, பெரும் கூட்டமாக நடக்கிறது, பெரும் பெரும் பேச்சுக்கள் நடக்கிறது. வேற எதை பற்றி பேசுகிறார்கள். ஆமா, 10ஆம் கிளாஸ்ல முதல் மார்க் வாங்கினவங்க, 12ஆம் கிளாஸ்ல 2வது மார்க் வாங்கினவங்க, இவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கறது. அதுக்கப்புறமா இவர்களுக்கு 60ஆம் கல்யாணம், இவருக்கு 40ஆம் கல்யாணம், இவருக்கு ஞானஸ்தானம், அவருக்கு புதுநன்மை. இப்படி இப்ப காணிக்கை கொண்டு வாங்க, இப்ப நீங்க தூபத்தை போடுங்க, நீங்க பாட்டை பாடுங்க, நீங்க எழுந்து நில்லுங்க, இப்படி எல்லாமே நடக்கும். இறை வார்த்தை போதிக்கப்படுவது ரொம்ப சொற்ப நேரம், மிக மிக சொற்ப நேரம். அது படிக்கப்படுவது கூட நமக்கு தெரியும். பல பேர் அங்கதான் வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் படிக்கிறது. எந்த வார்த்தையை முழுங்கிடுறாங்க, எந்த வார்த்தையை சொல்றாங்க தெரியாது. there is no importance for this word, right? ஒரு word of Godக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். பெரும்பாலான எல்லா வழிபாடுகளிலும் இப்படித்தான் இருக்கிறது. மற்றவை எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆகவே பார்க்கிறோம், இந்த வார்த்தைகள் என்னாகிறது? வழியோரத்தில் விழுந்ததை போல ஆகிறது. இது என்ன ஆகிறது? மிதிபட்டு போகும். எப்படி மிதிப்படுகிறது பாருங்க. இந்த வார்த்தையை படிக்கிறவங்களால தெளிவா கூட படிக்க முடியாது. அவங்களே அதை மிதிச்சிருவாங்க. தெளிவா கூட படிக்க வராது. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே யாருக்குமே சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லை. திடீர்னு இங்கே ஸ்கிப் பண்ணுவாங்க, அங்க தேடுவாங்க, அங்க இருந்து அப்படி போவாங்க, துளதுன்னு படிப்பாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம போறது எதுக்கு தெரியுமா? இந்த வேர்ட் ஆஃப் காட் கேட்கறதுக்கு. பட் நம்ம போறதுக்கு எதுவா மாறிடுது? அங்க இருக்கிற நல்ல பாட்டு, அங்க இருக்கிற ஆம்பியன்ஸ், அங்க இருக்கிற பேச்சு, அந்த
ஃபாதருடைய மேனரிசம், அவங்க எல்லாம் பேசுற அந்த விதம், அதுக்கப்புறம் இவர் போறாரு, அதுக்கப்புறம் அவங்க நிக்கிறாங்க, ஓ இவங்க போனாங்க, இவங்க இன்னைக்கு வேற போடவா, இவங்க இப்படி முக்காடு போட்டாங்க, முக்காடு கலண்டு விழுந்துருச்சு படிக்கும் பொழுது, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம எண்ணங்கள் போயிடும். வார்த்தைகள் என்ன, அது நமக்கு விழாது, வழியோரம். பல நேரங்களிலே பார்க்கிறோம், இந்த வழிபாடுகளில் கூட வெளியே நிற்பவர்கள், லேட்டா வர்றவங்க, இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வார்த்தை வழியோரத்தில் விழுந்த வார்த்தை கூட கிடையாது, அவங்களுக்கு அந்த வார்த்தைக்கு சம்பந்தமும் கிடையாது. அதை படிக்கும்போது எண்ணம் வேற எங்கே இருக்கிறது, அதை கவனித்து பார்க்கும்படியான எந்த காரியமும் எங்குமே இல்லை. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், யோவல் தீர்க்கதரிசி சொன்னது போல அது வார்த்தை பஞ்சம் உண்டாகும் என்ற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வார்த்தை பஞ்சம் உண்டாகும். அப்போ என்ன பஞ்சம்? இப்படித்தான் பாருங்க, வார்த்தை எல்லாம் இருக்குதுங்க, ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு லெவல்ல எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க இப்போ. ஆமா, இப்படிப்பட்ட வழியோரத்தை பார்க்கிறோம். பிசாசுக்கு இது ரொம்ப இஷ்டம். ஆகவே அவன் இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா நிறைய பேர் நடக்கிறாங்க, வராங்க, போறாங்கன்றப்ப அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அது ஒரு பெரிய பார்வை. இப்படித்தான் அவன் செய்து கொண்டே இருப்பான். ஆமா, ஏதாவது வார்த்தை படிக்கும்போது ஒரு குழந்தை அழ வைப்பான், ஏதாவது வார்த்தைகள் அங்கே படிக்க போகும்போது மைக் சரியா வேலை செய்யாது, நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடும். இல்லாவிட்டால் அங்கே யாராவது தங்களுடைய ஆடைகளை அவர்கள் அப்படி அட்ஜஸ்ட் செய்து அதை நான் என்ன ட்ரெஸ் உடுத்திருக்கிறேன்றதை காமிக்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பார்கள். இல்லை அங்கே நம்ம அந்த பீடத்தில் வேலை செய்பவர்கள் அங்கே இங்கேயுமே திரிந்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் நிறைய நடக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வில் come in front of you. It will disturb you not to listen the word properly. அது நம்ம நல்லாவே தெரியும், நிறைய இதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதில் எண்ணமே போகாது இல்லையா? நமக்கு தெரிந்தவர்கள் படிக்க வருகிறார்கள் என்றால் அவர்களைத்தான் பார்ப்போம். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள், உதடுகள் எப்படி அசைகிறது, எப்படி நின்று கொண்டு அவர்கள் அந்த போஸ் கொடுக்குறாங்க, எப்படி படிச்சு முடிச்ச உடனே அதை இப்படி கொடுக்குறாங்களா, அப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஏறி போறாங்க, எப்படி இறங்கி வர்றாங்க, இப்படி எல்லாம் பார்ப்போம். இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் இருக்குது. அந்த வார்த்தைகளில் தெளிவா படிச்ச அப்படின்னு சில நேரம் சில பேரை சொல்றோம், ஆனா என்ன படிச்சாங்க அது தெரியாது. தெளிவாக படித்தார்கள் என்று அந்த மேனரிசம் பற்றிய அந்த ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருக்கிறது. அது வார்த்தைகள் என்ன தெரியாது. ஏன்? நமக்கு இதில் ஆர்வம் இல்லாத காரணம். ஆகவே மிதிப்படுகிறது. பிசாசுக்கு அது ரொம்ப ஈஸி, தூக்கிட்டு போயிடுறான். அந்த வார்த்தை ஒன்றில் நிலைக்காது. ஃபர்ஸ்ட் ரீடிங் படிச்சாங்க, செகண்ட் ரீடிங் படிச்சாங்க, நற்செய்தி படிச்சாங்க, என்ன படிச்சாங்க அது தெரியாது. பாருங்க, இதுதான். அப்போ இரண்டாவது எங்கே விதைக்கப்படுகிறது? இரண்டாவது பாறை மேல் விதைக்கப்படுகிறது. பாறை மேல் விதைக்கப்படுகிறது. பாறையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு அதை பிடிச்சிக்குது, அதை வளர்ச்சி அடைய செய்கிறது. பாறையிலிருந்து அது வளர்கிறது. அது வளர்ந்தவுடன் அடிமண் இல்லாததால் அது என்ன ஆகிறது? பட்டு போகிறது. அதுக்கு வேற வேலை இல்லை. ஏன்னா வெயில் அடிக்கும் போது அது அது மேல பட்டு அந்த நிலத்துல ஈரம் இல்லாததுனால ஈரத்தை கொண்டு வர முடியாதனால அந்த செடி பட்டு போயிட்டு நாம் இதை எங்கே பார்க்கிறோம்? இப்பேற்பட்ட ஒரு நிலைமை சில நேரங்களில் இந்த வார்த்தைகள் நம் காதில் வந்து விழுகிறது, நம் இதயத்திற்குள் போகிறது. ஆனால் பாருங்க, நமக்கு என்ன ஆகிறது? வாட் இஸ் வெயில்? வெயில் என்பது அது பெரிய ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூட்டு, ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கிறது. அப்போ இந்த உலகம் அதை நமக்கு தருகிறது. ஆகவே நாம் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை வழியிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஷூட்டப் ஆகிடும் இல்லையா? இந்த ஹீட் ஷூட்டப் ஆகிற மாதிரி அது நமக்கு அந்த ப்ராப்ளம் அதை நம்ம நோக்கி வரும்பொழுது, இல்லாவிட்டால் வெளியே வரும்பொழுது யாராவது ஒரு வண்டி வந்து இடிக்கும், இல்லை நம்ம போய் எங்கேயாவது இடிச்சிடுவோம், அங்கேயே நம்ம பஸ் ஆகி அங்கே நம்ம சில கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ, இல்லாவிட்டால் நாம சில கோபப்படுறதோ, இப்படிப்பட்ட மூடு வந்துடும். இந்த மூடோட நம்ம வீட்டுக்கு வருவோம், வேலைக்கு போவோம், எல்லாமே செய்வோம். ஒரு சின்ன உதாரணம் தான் இது. பல விதங்களில் இது நமக்கு நடக்கிறது. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கூட சில பிரச்சனைகள் அது ஷூட்டப் ஆகிடும். நமக்கு அது ஆயிடுச்சு, என்ன ஆகிடும்? அதை கலங்கடித்து விடும். அந்த வார்த்தை கோயில்ல இருந்து அப்படியே நம்ம கேட்குறோம், கோயில்ல தான் மேக்சிமம் கேட்குறோம், ரைட்டு கேட்குறோம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அந்த வார்த்தையை கேட்கிறோம், நன்றாக இருந்தது இந்த வார்த்தை என்று, இந்த வார்த்தை என்னுள் என்ன செய்ய போகிறது என்ற அந்த ஆர்வமும் நமக்கு இருக்கும். ஆனா பாருங்க, இடையில வர சில சின்ன பிரச்சனைகள் நமக்கு நம்முடைய சூழ்நிலையை மாற்றி விடுகிறது. அந்த வார்த்தையும் போச்சு, நம்ம கோயிலுக்கு போன அந்த 1 மணி நேரம் வேஸ்ட், எல்லாமே முடிந்து போய்விட்டது. அடிமண் இல்லை, ஈரம் இல்லை.
ஈரம் என்பது என்ன? அது பரிசுத்த ஆவி உன்னுள் இருந்தால் உனக்கு நடக்கும் எந்த பிரச்சனையிலும் நீ மாட்டிக்கொள்ளாதபடி அவர் உன்னை தப்புவிப்பார். அந்த வார்த்தை உன்னில் அது வளரச் செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஈரம், கடவுளுடைய ஈரம். அது இல்லாததால் பாருங்க, இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வார்த்தை மறைந்து போகிறது. ஆகவே முதல்ல நம்ம பார்த்தது ஒண்ணு, ரெண்டாவது பார்க்கறது இப்படி இருக்கு. சில நேரம் வீட்டுக்கு போறது வரைக்கும் கூட அந்த வார்த்தை நம்ம நிலைத்திருக்கிறது இல்லை. அடிமண் இல்லை, வெயில் பட்ட உடனே ஷூட்டப் ஆயிடுச்சு, ஹீட் ஷூட்டப் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு கதை. மூன்றாவது நம்ம பார்க்கிறது முட்செடிகள் நடுவில் விழுகிற விதை. வீடு வரைக்கும் வந்துட்டோங்க, வார்த்தை கேட்கிறோம், வீடு வரைக்கும் வந்துட்டோம், வேலைக்கு போயிட்டோம், எல்லாமே செய்யறோம். ஆனா பாருங்க, இந்த வார்த்தைகள் நம்முள் வளர்கிறது. முட்செடிகள் நடுவில் விழுந்து விட்டது, ஆனால் வளர்கிறது. இந்த முள் என்பது என்ன? அது நெரிப்பது, அது தொட முடியாது, அது எல்லோரையும் குத்தி கொண்டே இருக்கும். வெறும் முட்செடிகள் அல்ல, கூடவே வளர்ந்த செடிகளும் அதை நெருக்கின என்று நம்ம படிக்கிறோம். முதல்ல இந்த இதுல படிக்கிறோம் பாருங்க. அப்போ அங்கே பார்க்கிறோம், நம்ம ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை, வேலையில இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் மத்தியில இந்த வார்த்தை நெரிக்கப்படுகிறது. எப்படி நெரிக்கப்படுகிறது? நாம் அந்த வார்த்தையை கேட்டு அதில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, சில பிரச்சனைகள் நம்மை நெரித்து போடுகிறது. நெரித்து போடுகிறதுனா, நாம எப்படியாவது அந்த வார்த்தையில நிக்கணும்னு நினைக்கும் பொழுது இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சிலது நம்ம கழுத்துல குத்துறதும், நம்ம கன்னத்துல அடிக்கிறதும், நம்ம தலையில் அடிக்கிறதும், நம்மள உடம்பெல்லாம் நம்மளை போட்டு நெருக்கிறதுமான சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. நம்முடைய இஎம்ஐ பிரச்சனை நிறைய பேருக்கு இன்னைக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கு. இஎம்ஐ பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்கு, இபி பில் சொன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெட்ரோல் ஓவரா போகுது, நல்ல சாப்பாடு, நல்ல லக்ஸுரியஸா சாப்பாடு சாப்பிட முடியாததுனால வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை சில நேரம் ஏளனமா நம்மளை பார்க்குற நிலைமை இருக்கும். இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நடுவில் இந்த இறை வார்த்தை நம்முள் வளர்ச்சி அடைய அது நம்மை நெருக்கி விடுகிறது. இப்படி பல பிரச்சனைகள் நம்மை நெருக்குகிறது. ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய, பெற்றோர்களுடைய, எல்லாருடைய பிள்ளைகளுடைய நோய்களாக இருக்கலாம். இதை பார்க்கும் பொழுது அவை எல்லாம் நம்மை நெருக்கி விடுகிறது. இந்த வார்த்தை பற்றிய சிந்தனையை நம்மிடமிருந்து எடுத்து விடுகிறது. இந்த வார்த்தையின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை தளர்ச்சி அடைய செய்கிறது. அதுதான் மிக முக்கியம், தளர்ச்சி அடைய செய்கிறது. ஆகவே இந்த வார்த்தை என்னாகிறது? நெருக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன என்று படிக்கிறோம். இந்த நல்ல நிலத்தில் விழுபவை என்பது என்ன? வாட் இஸ் நல்ல நிலம்? நல்ல நிலம் என்பது காதுகள் திறக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், செவிமடுக்க கற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன், நிதானம் இழக்காத ஒரு கிறிஸ்தவன், நிதானத்தில் இருப்பவன். எந்த நிதானம் என்பது என்ன? அதான் நல்ல நிலமாக இருக்கிறது. நிதானமாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்பவர்கள். எப்படி? இறை விசுவாசத்தில், கிறிஸ்துவில் தங்களுடைய வாழ்க்கையை நிறுத்துபவர்கள். அப்படி நிறுத்துறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆல்வேஸ் ப்ரேயர், ஆல்வேஸ் they used to listen the word of God. எப்பொழுதுமே கேட்பார்கள், வேதாகமத்தை எடுத்து அப்பப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல நிலமாக இருக்க முடியுமே ஒழிந்து இந்த பழக்கத்திற்கு உட்படாதவர்கள் நல்ல நிலமாக எப்பொழுதுமே இருக்க முடியாது. ஆகவே இப்படி ஒரு கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் இருக்கிறவங்க தான் அது நல்ல நிலமாக இருக்க முடியும். ஏதோ கேட்குறோம், வர்றோம், போகிறோம், அது இல்லைங்க. கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்கணும். கண்டினியூஸ் டச் வித் Bible, the word of God, listening the word of God and listening some sermons. அப்படித்தானே சில போதனைகளை கேட்பதிலும் சில காரியங்களில் தொடர்ந்து பங்கெடுப்பவர்களுமாக இருப்பவர்களால் தான் அதை ஸ்டடி பண்ணிக்க முடியும். அந்த வார்த்தை அவர்கள் நிலைத்து நிற்கும். இவர்கள் தான் பலன் தருவார்கள். ஆக நம்ம பார்க்கிறோம், நம்ம வழிபடுகிற அந்த கூட்டத்திலே எல்லா நிலங்களும் இருக்கிறது. 4 வகை நிலங்களும் அங்கே அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். சில பேர் தான் நல்ல நிலமாக இருக்கிறோம். இதிலும் கூட எல்லோரும் 100 மடங்கு பலன் கொடுப்பதில்லை, 60 மடங்கு பலன் கொடுப்பதில்லை, 30 மடங்கு பலன் கொடுப்பவர்களாக நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமா, அப்போ பார்க்கிறோம்ல, இந்த வார்த்தை நம்முள் என்ன செய்கிறது? இந்த வார்த்தை நம்முள் செயலாற்றுகிறது. அது நம் வாழ்க்கையை முன்னோக்கி அழைத்து செல்கிறது. இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து இறை வார்த்தை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? இந்த இறை வார்த்தை எதற்காக நம்மிடம் கொடுக்கப்படுகிறது? நீ
மேலுலகை சார்ந்தவன். ஆகவே மேலுலகை பற்றி நீ சிந்திக்கும்படியாக உன்னை அழைக்கிறது இந்த வார்த்தை. சரிதானே? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையை பற்றி முதல் வாசகத்துல இன்னைக்கு சொல்றாரு. இதுல இந்த விதைப்பு உணவு மேல இன்னும் முக்கியமான காரியங்கள் உண்டு. அந்த வார்த்தையை பற்றின காரியங்களை நம்ம முடிச்சிடுவோம். முதல் வாசகத்துல சொல்றாரு, இசையா சாகமம் 55:10-11. இந்த வார்த்தை என்னவாக இருக்கிறது? இந்த வார்த்தை மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நினைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. எவ்வளவு கான்பிடென்டான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். நான் ஒண்ணு அனுப்பிச்சிட்டேன்னா அது சக்சஸ்ஃபுல்லாகி ஃபுல்ஃபில்மெண்டோட அது அப்படியே 100% ரிசல்ட்டோட தான் என்கிட்ட திரும்பி அப்படி சொல்ற ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இது திரும்பி அது தன்னுடைய காரியத்தை செய்யாமல் திரும்பி வருவதில்லை. பாருங்க, இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த வார்த்தை என்னவாகிறது? விதைப்பவனுக்கு விதையையும் கொடுக்கிறது. அப்ப விதைப்பவன் யாராக இருக்கிறான்? ஒருவேளை இந்த வார்த்தையை நீ உள்வாங்கிக் கொண்டு நீ இந்த பலனை, இந்த அறுவடையில என்ன வரும்? மறுபடியும் விதை வரும். விதைதானே அரிசி, விதைதானே அந்த கோதுமை, எல்லாமே பாருங்க. இந்த விதைகளை கொண்டு நீ மறுபடியும் அறுவடையை நீ செய்வதற்கான அந்த காரியத்தையும் உனக்கு செய்யும். அதுதான் நம்ம பார்க்கிறோம்ல. ரோமையருக்கு திரும்ப கொரிந்தியரா, அது என்னது? வாட் இஸ் தட்? ஐ ஹவ் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அது ஆமா, 2 கொரிந்தியர் 10. விதைக்கிறவனுக்கு விதையும் உண்பதற்கு உணவும் கொடுத்து உதவுகின்றவர் விதைப்பதற்கு வேண்டியதை உங்களுக்கு கொடுத்து அதை பெருகச் செய்து, பாருங்க இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, உங்களுடைய ஈகையால் ஏராளமான பலன்களையும் விளையச் செய்வார். அப்போ இதுதான் பலன் கொடுப்பது. 30 மடங்கோ 60 மடங்கோ 100 மடங்கோ இப்படித்தான் கொடுப்பது. அப்போ வார்த்தை விதைக்கப்படுவது, அது வளர்கிறது, அதுவே தானியமாக இருக்கிறது, அதுவே விதையாகவும் இருக்கிறது. அப்படித்தானே? அப்ப அதுதான் மறுபடியும் விதைக்கப்படுகிறது. அப்ப நம்மகிட்ட வந்த வார்த்தை பலன் கொடுக்கிறது என்ற அர்த்தம் என்ன? நாம் அந்த வார்த்தையை மறுபடியும் விதைக்கும் பொழுதுதான் அது பலனாக மாறும். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாம் அந்த வார்த்தையை மறுபடியும் விதைக்கும் பொழுது, அப்படின்னா அந்த விதை என்னுள் வந்து அது விளைச்சலை கொண்டு வந்திருக்கிறது. இந்த வார்த்தை மறுபடியும் என்னால் மற்றவர்கள் முன் விதைக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த உயர்ச்சி நிலை. கிறிஸ்தவத்துல மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலை. நம்மால் அதே வார்த்தைகள் மற்றவர்கள் முன் விதைக்கப்பட வேண்டும். இதுதான் முழு பலன் என்று சொல்கிறோம். இப்படித்தான் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பல பேரிடம் இது நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். நாம் எந்த நிலமாக இருக்கிறோம்? நாம் இன்னைக்கு அதுதானே யோசிக்கணும், எப்படிப்பட்ட நிலமாக நாம் இருக்கிறோம் என்று. பாருங்க, இன்னைக்கு 2ஆம் வாசகத்தை நம்ம பார்த்துட்டு திருப்பி நம்ம நற்செய்திக்குள்ள வரலாம். ரோமையர் 8:18-23. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா சில துன்பங்கள் இருக்குது, அது ஒன்றும் இல்லாம நாம அப்படியே அந்த துன்பத்திலே செத்து போகிறதில்ல, அது நமக்கு பல மடங்கு எதிர்வினை ஆற்ற போகிறது. நாம் அடையும் துன்பங்கள் நமக்கு பல மடங்கு இன்பங்களை கொடுக்க போகிறது. ஆகவேதான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. பாருங்க, இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. இது நமக்கு எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. நான் இந்த பாயிண்ட்க்கு திரும்பி வரேன். ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அதாவது அது விசுவசிக்க கற்றுக்கொள்ளாமல் இல்லை, அது ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விலக்கி விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பனைத்தும் ஒருங்கே பேர்கால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக் கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை
தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பியூட்டிஃபுல் ரீடிங், வெரி வெரி பியூட்டிஃபுல் ரீடிங். பிகாஸ் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு இந்த உலகம் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குதானே, நிறைய தற்கொலைகள் நடக்குது. நிறைய தற்கொலைகள் உண்டு. ஏன்? வெறுத்து போய்விட்டது. சில பேருக்கு இந்த உலகம் நம்ம சொல்றது ஒருத்தருக்கு வெறுத்து போனவங்களுக்கு, ஆனா பல பேருக்கு, சில பேருக்கு ஓகே, அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி முடியும் என்று எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் எப்போ இந்த சடம் முடியும் அப்படின்ட்டு. நாம கூட இந்த வார்த்தை வேகமாக வேலை செய்கிறவர்கள், பலன் கொடுப்பவர்கள் கூட என்ன நினைக்கிறோம்? அப்படிதான் நினைக்கணும். என்ன நினைக்கிறோம்? எப்போ இந்த உடலிலிருந்து விடுதலை பெற்று நான் வானகத்திற்கு எழுந்து செல்லுவேன். பாருங்க, எல்லோரும் 3 விதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கிறது? வானகத்தை நோக்கி இருக்கிறது. ஏனென்றால் இங்கே எங்கேயுமே என்ன நடக்குது? கொலை. இங்க நடக்கிறதெல்லாம் கொலையும் கொள்ளையும் அதுதான் நடக்குது. பொய்யான புழுகு. ஓசை 4:3. பொய்யானை, கொலை, களவு, புழுகு. ஐயா, புழுகு, ஒரே புழுகல், எப்ப பார்த்தாலும் பொய், விபச்சாரம் ஆகியவை நாட்டில் மலிந்துள்ளன. இரத்த பழி மேல் இரத்த பழி குவிகின்றது. அதனால் நாடு புலம்புகிறது, பூமி புலம்புகிறது, படைப்பு அனைத்துமே புலம்பிக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கும் புலம்புது. எல் நினோ, there's a big problem, big heat and heavy heat. நம்ம பார்க்குறோம் எல்லா இடமே. யூரோப்ல எல்லாமே உருகி ஊத்திட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு வெப்பநிலையை பார்க்கிறோம். இந்த வார்த்தை அப்படி நிறைவேறுகிறதை நம்ம காணுகிறோம். ஏன் இவைகளெல்லாம் நடக்கிறது? ஏன்னா புழுகு, பொய்யானை, களவு, விபச்சாரம் ஆகியவை நாட்டில் மலிந்திருக்கிறது. இறைவார்த்தை தானே இது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். இந்த ஹீட் வேவ்ஸ், அதுக்கப்புறம் ஓவர் மழை, ஓவர் ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம், வறட்சி, இதெல்லாம் எதனால? பொய்யானை, புழுகு, களவு, விபச்சாரம். இதுதான் ரீசன். இதுல நிறைய பேர் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா நாம உண்மையிலேயே இதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கெட்ட காரியங்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால இல்லையா? பாருங்க, அந்நாள் வரும் பொழுது வானங்கள் நெருப்புக்கிரையாகி மறைந்தொழியும், 5 பூதங்களும் வெந்துருகி போகும். நாமோ நீதி குடிகொள்ளும் புதிய வானமும் புதிய வையமும் அவர் வாக்களித்தபடியே வரும் என்று காத்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய அழிவுகள் நடக்கிறது, எல்லாமே நடக்குது. ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? புதிய வானமும் புதிய வையமும் வரும். அதாவது இந்த அழிவுக்குட்படாத காரியங்கள் எல்லாம் அதற்குள் நாம் போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு. பாருங்க, ஏன் இதெல்லாம் நடக்கிறது? நமக்கு நல்லா தெரியும் தானே. ஆதாமை படைக்கிறார் கடவுள், படைத்து நல்ல நிலத்தில் அவரை வாழச் செய்கிறார் இல்லையா? முட்புதரில் வாழச் செய்யல. வழியோரத்துல எல்லாரும் மிதிப்படுற இடத்துல அவரை உட்கார வைக்கல. ரைட்? ஆமா. அப்படி ஒரு வறண்ட பாலை நிலத்திலே அவரை வாழ வைக்கவில்லை. அவர் நல்ல ஒரு தோட்டத்துல, மிக அழகான ஒரு இன்ப வனத்திலே அவர் வாழச் செய்தார். அங்கே எல்லாமே தானாகவே முளைத்து தானாகவே பலன் தந்து கொண்டிருந்த ஒரு தோட்டம். அவர் அதை பண்படுத்துறது மட்டும்தான் அவருக்கு வேலை. அப்படி ஒரு சொகுசுல இருந்த ஒரு இறை வார்த்தைக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக அவர் திரும்பிய பொழுது, அதாவது எதிராக போயிட்டார் பிசாசை கேட்ட பொழுது என்ன ஆயிடுச்சு? அவர் வெளியே தள்ளப்பட்டார். அங்கே என்ன இருந்தது? அங்கே அவருக்கு வறண்ட நிலம், அவர் பாடுபட்டு உழைக்க வேண்டிய நிலம், அப்படி தண்ணி இல்லாத, அப்புறமா தண்ணி எதிர்பார்த்து, இப்படி ஒவ்வொன்றையும் அவர் செய்ய வேண்டி இருந்தது. உள்ளே அது இல்லாமல் இருந்தார். எல்லாம் தானா நடந்து கொண்டிருந்தது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரு கஷ்டப்பட்டு, அவரு உழைச்சு, அவரு பாடுபட்டு, இன்னை வரைக்கும் நிறைய பேர் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம் தானே. நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு, எனக்கு என்ன வானத்துல இருந்தாயா கொட்டும், இப்படி சொல்றோம். எனக்கு தானே நான் ரெடி பண்ணிக்கணும், என் பிள்ளைங்களை நான் தானே பண்ணணும், இப்படி சொல்லி எல்லாம் பண்றோம். ஆட பிள்ளைங்களை நீயா பெற்ற? கடவுள் உனக்கு பிள்ளைய கொடுத்தாரு, அவருக்கு தெரியும் இல்லையா? அந்த பிள்ளைய வரும்போது அதுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கும் தெரியும். ஆனா நீ சும்மா இருக்க முடியாது, நீயும் செய்ய வேண்டியிருக்கு. இப்படிதான் மாறி போயிடுச்சு. எல்லாம் தானாக கிடைத்தது. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு நீ அதை
பெற்றுக்கொள்ளும் நிலையை உனக்கு உருவாக்கி இருக்கிறது. எது? அடங்கப்படாதனம், கடவுளுக்கு கீழ்ப்படியாது, இந்த வார்த்தையை கீழ்ப்படியாது. ஆகவேதான் முள் செடிகள் நடுவில் விழுந்து முள்ளு நம்மை குத்துகிறது. இப்படி சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு பணம் இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வயசும் இல்லை, சுகரு, அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் செய்யவும் முடியறது இல்லை. பணம் நிறைய இருக்குதுங்க, பணத்தை தின்னிடவா முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உட்காந்தா வலி, நின்னா வலி, அதுக்கப்புறம் நம்ம உடம்பு இட் இஸ் ஷேக்கிங், நமக்கு உடம்பு ஆட ஆரம்பிச்சிடுது. ஒரு கரண்டியில் ஒரு சாப்பாடு எடுத்து நமக்கு போடுறதுக்குள்ளே கையெல்லாம் புடப்படன்னு ஆடுற மாதிரி. What is the use? You have a lot of money with you, right? You have everything. But what is happening? என்ன நடக்குது உன் வாழ்க்கையில? ஏன் இறை வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை? அதனாலதான் தம்பி, அண்ணா, அக்கா, பாட்டி, தாத்தா, அதனாலதான் இப்படி நடக்குதுங்க உங்க வாழ்க்கையில. அதனாலதான் நடக்குது. இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். அந்த வார்த்தையை நீ நல்ல நிலமாக மாற்றி உன்னுடையத்துல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பார். உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் மனசாந்தியுடனும் நீ வாழ முடியும். சும்மா அற்ப துன்பங்கள் சிலது இருக்கும், அதெல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு டேக்கிள் தட். யார் பண்ண போறா? கடவுளே அதை சரி பண்ணிப்பாரு. எத்தனையோ துன்பங்கள் உன்னை தேடி வரக்கூடிய துன்பங்களை உனக்கு வரும் முன்பே அவர் தடுத்து இருப்பார். அது உனக்கே தெரியாது, பின்னாளில் நீ அதை யோசிக்க முடியும். அதே சூழ்நிலையில தான் நான் இருந்தேன், எனக்கு இது இல்லாமல் இருக்கிறது. ஏன்? இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாய். இறை வார்த்தையை உன் உள்ளத்தில் ஏற்றிருக்கிறாய், அதை உன் உள்ளத்தில் எழுதியிருக்கிறாய் இல்லையா? கடவுளின் கட்டளைகளை அவர்கள் நெற்றியிலே எழுதி தொங்கவிட்டிருந்தார்கள். அவர்கள் காதுகளிலே, அவர்கள் குஞ்சலங்களாக தங்களுடைய உடைகளிலே இப்படியெல்லாம் தொங்கவிட்டு அலைந்தவர்களை நமக்கு தெரியும் தானே இஸ்ராயல் மக்கள். ஆனால் கடவுள் சொல்லியிருந்தார், என் கட்டளைகளை உங்கள் இதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லியிருந்தார். என் கட்டளைகளை இதயத்தில் எழுதி கொள்பவர்களை நான் உண்டாக்குவேன். அதில் ஒருவனாக நீயும் நான் இருக்கணும் தானே? இருந்தோம்னா நமக்கு இப்பேற்பட்ட எல்னினோ ஆகட்டும், சுனாமி ஆகட்டும், இல்லாவிட்டால் இந்த ஒடிசாட் இந்த நுண்ணுயிரிகளால் உண்டாகிற அந்த கொரோனா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஆகட்டும், இட் வில் நாட் அஃபெக்ட் யூ. It will not affect you. Okay? You will live here. You will have a really sophisticated life. நல்ல ஒரு வாழ்க்கை கடவுள் உனக்கு பரிசாக கொடுப்பார். ஏன்? இந்த வார்த்தை உன்னில் வேலை செய்ய உன்னை நீ அனுமதித்திருக்கிறாய், செவிமடுத்திருக்கிறாய். ஆகவே நீ சுபிட்சமா தான் இருப்ப, சந்தோஷமா தான் இருப்ப. அற்ப துன்பங்கள் வரும் போகும், அதெல்லாம் இல்லை. சுபிட்சமும் சந்தோஷமும் வாழ்க்கையில இருக்கும். எதனால் மட்டும் வரும்? இது இறை வார்த்தைக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால் மட்டும்தான் வரும், வழிபாடுகளுக்கு அல்ல. வழிபாடுகள் தேவை, அது கடவுளுக்காக நாம செய்யற அது புகழ்ச்சி பலி, அது அப்பப்போ இருந்தா போதும். உனக்குள் உன்னையே நீ பலியாக்க, அதாவது உன் உடலை பலியாக்க. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தானே, என் உடலை நான் பலியாக தருகிறேன் என்று சொல்கிற வார்த்தை. அப்படி உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது, இந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அங்கே இங்கே ஓடாத, வார்த்தையை தேடி அங்கே இங்கே ஓடாத, எங்கேயுமே ஓடாத. இந்த வார்த்தை உங்ககிட்ட உன் டேபிள்ல இருக்குடா, உன் வீட்டில் இருக்கு, உன் அறையில தான் இருக்கு. இதை எடுத்து படி, இன்பம் காண். இந்த வார்த்தையில இன்பம் காணு. அங்கங்க ஓடி அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான். இட்ஸ் a particular season. அது முடிக்கணும், அதை முடிச்சு வைக்கணும். இதுக்குள்ளே நீ ஆண்டவரோட நேர பேச ஆரம்பி. அதுக்கப்புறம் you'll be happy always. ஸோ நீ நல்ல நிலமா இவ்வளோ பலன் கொடுக்குற. பலன் கொடுக்கணும்னா இந்த வார்த்தை உன்னில் வேலை செய்யணும். இந்த வார்த்தை உனக்கு கொடுக்கப்படும். நீ அறுவடை செய்யும்படி, நீ விதைக்கும்படி இந்த வார்த்தை உனக்கு கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் அழகா சொல்லியிருக்கிறார்ல, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவனுக்கு விதை எல்லாம் ஆண்டவரே கொடுப்பேங்கிறாரு. பாருங்க, நமக்கு முன்னால நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பேர் விதவிதமான மனிதர்கள் நம்முன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம யாருன்னு நமக்கு தெரியணும். 10ஓட 11 நாம வாழ முடியாது, ரைட்? நம்ம முன்னால் இப்போ பாருங்க, இஸ்ராயல் மக்களை நம்ம உதாரணமா எடுத்துக்கணும். அங்க பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி அம்மோனியர்கள், அமோரையர்கள், எபுசேயர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு வேற வேற பேரை வச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்மாவேலர்கள் இருக்கிறாங்க, லோத்தின் மக்களாக அம்மோனியர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் நம்ம
இப்படி நிறைய பேரை பார்க்கிறோம். ஏன் இவர்களெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அழிவுக்கென்று இருக்கிறார்கள். கடவுள் அப்படித்தான் அவர்களை நியமித்திருக்கிறார். அதில் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி. அழிவுக்காக இருக்கிறார்கள். தங்களுடைய இன்பம், தங்களுக்கென்றே வாழ்கின்ற அந்த ஒரு தன்மை, மற்றவர்களை எதிரிகளாக கருதுபவர்கள், எப்பவுமே துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் சுட்டு கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். எதற்காக வைத்திருக்கிறார்? இஸ்ராயல் மக்களை எதற்காக வைத்திருக்கிறார்? இந்த காரியங்களை வெல்பவர் எப்படி, கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர் எப்படி வெல்வார்கள் என்ற ஒரு காரியத்துக்காக அங்கே வைத்திருக்கிறார். நம் முன்னால் பல பேர் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும் தானே. நம்ம யோசிக்கணும், இந்த மனிதர்கள் ஏன் வாழ்கிறார்கள், இந்த மனிதர்கள் ஏன் வாழ்கிறார்கள், ஏன் இவ்வளவு ரவுடித்தனம் செய்து கொண்டு இப்படி வாழ்ந்து ஜெயிலில் போய் இப்படி எல்லாம் போய் ஏன் இவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது, ஏன் இவங்க இப்படி ஒரு 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 ரொம்ப கஞ்சப்பட்ட ஒரு வாழ்க்கை இவர்கள் ஏன் இப்படி தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பாருங்க, ஒரு பஞ்சத்தில் இருப்பதை போல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, எங்கே போனாலும் ஒரு சின்ன மஞ்சள் பை எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கிறது, அவ்வளோ பணம் இருக்கும். ஏன் இவ்வளோ ஒரு கன்ஜூஸ் பீப்புள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு நல்ல வண்டி வச்சுருக்க மாட்டாங்க, இல்லாட்டி இருக்கிற வண்டியை துடைக்க கூட மாட்டாங்க, அசிங்கமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்ல பணம் இருக்குது, நல்ல பென்ஷன் வருது, அது இதெல்லாம் வருது. why these people are like this? கேட்க முடியும் தானே, நமக்கு கேட்க முடியும் தானே, கேட்கலாம். அது மாதிரி ஏன் இவர்கள் ஒரு டஞ்சன் போன்ற ஒரு இடத்திலே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள்? பணம் இருக்கே, நல்ல ஒரு பெரிய வீட்டில் வாழலாமே, ஏன் இந்த மனது அவர்களுக்கு வரவில்லை? கஞ்சனாக பணத்தை சேர்த்து வைப்பவர்களாக. வாழ்க்கையின் பொருள் என்ன, எப்போ இறந்து போவேன்னு தெரியாது. ஆனால் இந்த பணத்தை எதுக்கு சேர்த்து ஏன் இவ்வளோ அக்கறை? ஏன் ஒரு 4 பேர் கேட்கும்போது ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்க முடியல? ஏன் நீ 5 ரூபாய்க்கு மேலே கொடுக்கறது உனக்கு மனசு வரல? ஏன் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று நாம யோசிக்கலாம். ஏன் இவங்ககிட்ட பணமே இல்லை, ஆனால் ஏன் இவ்வளோ லக்ஸுரியஸாக வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க? ஏன் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாங்க? ஒரு சின்ன ஃபங்க்ஷனையும் பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தி கடன் வாங்கி ஏன் இப்படி செலவு பண்ணுறாங்க? இப்படிப்பட்ட மக்களையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி பல விதமான மக்களை பார்க்கிறோம். கடவுள் பலவிதமான மக்களை நம் கண்முன் வைத்திருக்கிறார். நீ யாராக இருக்கிறாய்? உனக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கிறது உன் வாழ்க்கையில. அப்ப இறை வார்த்தை என்பது என்ன? நமக்கு ஒரு சுபீட்சமான, அழகான, சந்தோஷமான மன சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக இருக்க வேணும். அந்த வாழ்க்கையினுடைய ரிசல்ட் அப்படி இருக்கணும். அங்கிருந்து தான் நீ உன்னுடைய அனுபவத்தை, இந்த இறைவார்த்தை என்னில் செய்த அனுபவம் இது என்று சொல்லி மற்றவர்களை நீ சுபீட்சமாக்குவதற்கு, சந்தோஷமாக்குவதற்கு தான் இந்த வார்த்தையை நீ கொடுக்க முடியுமே ஒழிந்து வேற எதை நீ கொடுக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில? ஆகவே உன்னில் செயல்படாத ஒரு விதையை, உன்னில் முளைக்காத ஒரு விதையை பலன் 100 மடங்கு தராத அந்த 60 மடங்கோ 30 மடங்கோ தராத அந்த ஒரு பலன் இருந்தால் தானே மற்றவர்களுக்கு நீ அதை கொடுக்க முடியும். ஆகவே நற்செய்தி அறிவிக்கிறேன் என்ற பாணியில் நிறைய பேர் சுற்றி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையை அசிங்கமாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். கடன், நீ என்னடா நற்செய்தி அறிவித்து என்ன கலட்ட போற? கடன். எங்கேயுமே அவர்கள் கை நீட்டி காசு கேட்டுக்கொண்டு இருக்கிற தன்மையை பார்க்கிறோம். நிறைய நற்செய்தியாளர்கள் அப்படியே பார்க்கிறோம். எங்களுக்கு இது அனுப்புங்க, இது அனுப்புங்க, இது அனுப்புங்க, இது அனுப்புங்க, இது அனுப்புங்க. உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் முதல்ல இதுக்கு நீ எங்களுக்கு இது அனுப்புங்க, எங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்கு, இது அனுப்புங்க. வாட் இஸ் திஸ் யார்? பெகஸ், யூர் ஆல் பெகஸ். இந்த வார்த்தை உங்களில் எந்த வேலையும் செய்கிறதில்லை. ஆகவே எல்லோருக்குமாக வருகிறது இந்த வார்த்தை. இது நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் சந்தோஷத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்பவர்களாக, பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் பி வித் யூ என்று நீங்கள் சொல்பவர்களாக நீங்கள் மாற முடியும். நீங்கள் எந்த நிலம்?